ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ChatGPT ப்ராம்ப்ட் மூலமா ChatGPTய யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணிட்டு அதிலிருந்து நாங்க ஆன்லைன்ல ஃப்ரீயா இலவசமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னங்கிறத இதில பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ராம்ப்ட்னா என்ன? அதுக்கு பிறகு எப்படி அந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி அதை செல் பண்ணக்கூடிய மார்க்கெட் பிளேஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்குது. அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பேசிவ் இன்கம் ஸ்கீம் நீங்கள் மணி மேக்கிங் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வந்து இதை எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும்னா மணி மேக்கிங்கிறது எங்கேனாலும் அது ஒரு எஃபர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி இதில் என்னென்னா நாலேஜ் அதாவது லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமாக ப்ளஸ் இங்கே என்ன நாங்கள் மெயினாக ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ண போகிற ஒரு விஷயம் தான் வந்து இதில் நீங்கள் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, அந்த ஸ்மார்ட் ஒர்க் சம்மந்தமாக தான் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இதையும் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை பில்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் ஓகே தான், பட் அதோடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் கட்டாயம் தேவைப்படும். ஸோ பேசிவ் இன்கம் ஸ்கீம் தானே, அதை நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கீம் ஜெனரேட் ஆகும் மட்டும் அது உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி 1 மாதமா 2 மாதமா 3 மாதமாங்கிறது அவங்களோட தனிப்பட்ட இதிலே இருக்குது. ஓகே, இன்கம் ஸ்கீம் பேசிவ் இன்கம் ஸ்கீம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சம்மந்தமாக நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஒரு 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுமே ஜஸ்ட் மொபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மொபைலில் ஏர்ன் பண்ணுறாங்க. 11வது ஏர்னிங்ஸ் வந்து இவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறா ஜஸ்ட் மொபைலில். இவ வந்து ஃபெப்ரவரி ஏர்ன் பண்ணுவோம். நீங்கள் இந்த சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். இவ ரிலேட்டடாக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்றும் க்ரியேட் பண்ணோம். இந்த கிளாஸில் வைக்கிற வயசு குறைஞ்ச ஆளுங்க தான். பட் இது கூடினாலும் நாலேஜ் கூடினாலும் இவ தான். ஓகே, ஏர்னிங்ஸ் கூட எடுத்தவங்க. அப்போ குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கூடுதலான சில ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு ரூ. 1000 2000 உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிற அதை நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்கும். உங்களோட கொண்ட்ரோலில் ஒர்க்கை வச்சுக்கிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வந்து ஒரு ஃப்ரீடமானது. அதை நீங்கள் ஃப்ரீடம் மாதிரி யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு கான்செப்ட் எல்லாம் மெஜிக் மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா இது சரியாக வராது. அதே மாதிரி அதை ரஷ் பண்ணவும் கூடாது. ஓகே ரைட். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ எஃபர்ட் ஒரு நாளைக்கு 1/2 மணித்தாலும் ஒர்க் பண்ணுங்கன்னா அந்த 1/2 மணித்தாலும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி ஏர்னிங் வந்து உங்களுக்கு ஏர்னிங் வரதுக்கு மேக்ஸிமம் என்ன வேணும்னா லேர்னிங். அந்த லேர்னிங் பிறகு தான் ஏர்னிங் வரும். ரியலுக்கு நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது யோசிச்சிங்கன்னா அது ஸ்கேமில் மாட்டி விட்டுருமா. ஓகே ரைட். இதில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் காப்பி பேஸ்ட் ஜாப் இருக்கும், டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோ செல்லிங், அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஜாப் இருக்கும். எல்லாமே மைக்ரோ டாஸ்கிங். அதே போல் நீங்கள் ஃபாரினில் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் சர்வே ஒரு மொபைலை மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இந்தியா, துபாய், கட்டார், சவுதி, அதே மாதிரி ஸ்ரீலங்கா அண்டு இந்தியா, ஸோ துபாய் எல்லா கண்ட்ரீஸில் இருந்தும் இருக்கிறாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ்களை நம்ம இதில் ஷேர் பண்ணிட்டு வரோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். அதே போல் நீங்கள் இந்த ஏர்னிங் லிஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டாக பார்க்குறாங்க ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமான சில க்ரைட்டீரியாவை இது பண்ணிக்கலாம். அதை நாங்கள் இந்த பின் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 25 பேர் 26 பேர் ப்ரூஃப்ஸ்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு அதிலிருந்தும் ஒரு ஐடியாஸ் ஒன்று கிடைக்குமா. ஓகே, இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ ஆக்சஸ் தான். இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியன் ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். அதே மாதிரி 1500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனாக. ஸோ ரியலில் தான் நம்ம படிப்போமா. அதே மாதிரி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் யூ ஃபஸ்ட் கிளாஸில் இருந்து நீங்கள் மணி மேக் பண்ணலாமா. நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஆஃபர் போடுவோம். நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைம்லேயும் ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஸோ ஆஃபர் எவ்ரி மந்த் போடுவோம். அதே மாதிரி பார்ட் டைமாவோ அல்லது ஃபுல் டைமாவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் தான் உங்களோட ஒர்க்குக்கு போஸ்ஸாக உங்களுக்குன்னு யாரும் இது பண்ணல. அதே மாதிரி இதில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் ஜாயின் டெலிகிராம் சேனல், அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அதே போல் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பயோலையும் இது சம்மந்தமாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே டெலிகிராம் சேனல் ஜாயின் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுக்க வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுவோம். கால் பேசுகிறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா.
ஓகே. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுகள் நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற கான்செப்ட் உள்ள வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே, ரைட். அதே போல் கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதிலே ஷோ ஆகிரும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், லிங்க்டின் அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் இங்கே ஷோ ஆகும். அதுவும் யூஸாக இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆன வீடியோஸுகள் இங்கே ஷோவாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இது எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் ஒரு ட்ரஸ்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே தானே? ரைட். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளும், ஒரு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங்கில் எனக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், இதெல்லாம் கைடன்ஸாக நீங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் நான் பார்த்து பண்ணி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இது நம்ம கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். எங்களோட டைம் உங்களுக்காக சில இதுகளுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்கேம் இல்லாமல் மாட்டி விட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற நீங்கள் வேலை குறைய இருக்கணும், காசு கூட இருக்கணுங்கிற இந்த கான்செப்ட் எதுலேயுமே நீங்கள் இன்வால்வ் ஆகிற வேணாமா. ஸோ அப்படி ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறவங்களும் நீங்கள் கிளாஸுக்கும் ஜாயின் பண்ணிட வேணாம். ஓகே, ரைட். நம்ம கான்செப்ட்டுக்கு போகும். ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ChatGPT, அதாவது ப்ராம்ப்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ப்ராம்ப்ட்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராம்ப்ட் என்ஜினியர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரிங் or crafting an instruction in order to produce the best possible output from the generative ஏஐ மாடல். இந்த ஏஐ மாடல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ChatGPTன்னு சொல்லி இமேஜ் ஜெனரேஷன், அசிஸ்டன்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குது. இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு இவங்களுக்கு என்னென்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் இது இப்போ உதாரணத்துக்கு இமேஜ் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணணும்னா நம்மளோட கற்பனையில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அந்த கற்பனையில் இருக்கிற விஷயத்தை இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸாக வச்சு இவங்க எங்களுக்கு ஒரு அவுட்புட் ஒன்று தருவாங்க. அந்த நம்ம கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது தானே, அதை தான் நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணதாக இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்ஸ்ட்டாக அது இருக்கும். இப்போ வந்து வாய்ஸாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டெக்ஸ்ட்டு தான் இங்கே மெயினாக இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ChatGPTயோடையெல்லாம் வாய்ஸ் சட்டே பண்ணலாம். அதிலிருந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து உங்களுக்கான இதை எடுத்துக்கொள்ளலாமா. நான் அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஃப்யூச்சர்லேயும் போடுவேன். என்ன நீங்கள் கட்டாயம் இந்த ChatGPT போன்ற ஏஐ அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃப்யூச்சரில். அதே மாதிரி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸுக்கும் இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு கூகுள், அதாவது ஒரு சர்ச் என்ஜின் இருக்குது தானே, சர்ச் என்ஜினை எப்படி ஒரு நம்பி ஒரு சர்ச் ஒன்று பண்ணுறீங்களோ அதே ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் ChatGPTலேயும் வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு இது பண்ணும். பட் அது 100% எக்குரேட்டாக இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு 90% மேலே ஒரு எக்குரேட்டை தரும். அசிஸ்டன்ட் தானே, ஏஐ அசிஸ்டன்ட் தானே, நீங்களும் அதை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, ப்ராம்ப்ட்னா என்னென்னு விளங்கிட்டு தானே உங்களோட கற்பனையில் இருக்கிற ஒரு விஷயத்தை, அது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த ஏஐட்ட இருந்து நீங்கள் ரிசல்ட்ஸாக பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த ஏஐட்டுக்கு ஃபீட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் ப்ராம்ப்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது, இப்போ வந்து நம்ம அந்த ப்ராம்ப்டை வந்து எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை செல் பண்ண போகிற ஒரு பிளேஸில் அதை பிறகு பார்ப்போம். அதை நம்ம எப்படி ஹை டிமாண்ட் உள்ளதாக நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நான் இப்போ இமேஜ் ஜெனரேஷன் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட்டை மட்டும் பார்க்கேன். நான் இந்த வெப்சைட் லிஸ்ட்டை வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் லிஸ்ட் பண்ணி போடுவேன். ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலோட லிங்க் வந்து டிக்டாக் பயோவில் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பேஸ்ன்னு சொல்லி இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக ப்ராம்ப்ட் செல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து இவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இதில் மிட்ஜேர்னி சொல்லி இந்த சைடு ப்ராம்ப்ட் இதில் வந்து இவருக்கு 2400க்கு மேலே சேல்ஸ் நடந்திருக்கு. 2400னா $4 $8000 இவருக்கு சேல் ஆனது. $8000 சிலங்க காசு 24 லட்சம் ரூபா வரும். ஓகே, அடுத்து இது பெசிவ் இன்கம், இது கண்டினியூஸாக இது சேல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இதில் கன்செப்ட் விடுங்களேன். இப்போ என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒரு இமேஜுக்குரிய ஒரு இமேஜ், இந்த இமேஜை ஜெனரேட் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட். ஓகே, அதை இவங்க இது பண்ணணும். அதான் இப்போ இது. அதை நான் எப்படி எடுக்கலாம்னா, ஈஸி வே ஒன்று இருக்குது. நீங்கள் மிட்ஜேர்னிக்கு வாங்க. ஓகே, மிட்ஜேர்னிக்கு வந்துட்டு நீங்கள் லொகின் பண்ணவே தேவையில்லை. மிட்ஜேர்னிக்கு வாங்க, லொகின் பண்ண இன்னும் அட்வான்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் லொகின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு இமேஜாக இது பண்ணாலும் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இதில் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஷோ ஆகும்னா,
நல்ல ஃபேமஸான சில இதுகள் இங்கே ஷோ ஆகும். ஓகே, இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸை இங்கே இருக்கும். இதை நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்களா. ஓகே, ரைட். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், நோ இஷ்யூ. ரைட், ஓகே. நான் செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன்னா ஓகே, ரைட். இதை இந்த 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 இமேஜை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணதுமே நீங்கள் பணியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று உங்களுக்கு இவங்க தந்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஓகே, என்டையர் ப்ராம்ப்டையும் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா, வாங்க ChatGPTக்கு வாங்க. ChatGPTக்கு வந்துட்டு இதில் இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா, ரைட் த ப்ராம்ப்ட் ஃபார் செல் ப்ராம்ப்ட் மார்க்கெட் பிளேஸ். ஓகே, சரி. நீங்கள் இப்போ ரீரைட் பண்ண சொன்னீங்கன்னா அது என்னென்னா உங்களுக்கு இன்னும் ஒரு இதாக உங்களுக்கு இமேஜை ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரியணுமே. இப்போ இதோட இமேஜ் வந்து நீங்கள் பாருங்கள், மிட்ஜெனில் இந்த வடிவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ரீரைட் பண்ண சொல்லிட்டோமே. ரீரைட் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஒரு சரம் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது நீங்கள் செக் பண்ணிட்டு இது சின்ன ஒரு எடிட்டும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, அப்போ இதை நம்ம என்ன செய்வோம்னா, இதை நம்ம காப்பி பண்ணுவோம். இந்த நம்ம ரீரைட் பண்ணி நிச்சயான இதை நம்ம ஒரு தரம் காப்பி பண்ணுவோமா. காப்பி பண்ணிவிட்டு இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னா தாராளமாக இவரத்தை வச்சு நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த ப்ராம்ப்டோட ரிசல்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஒரு சரம் செக் பண்ணி பார்க்கணுமே. ஸோ அதுக்கு நீங்கள் வாங்க வெப்சைட்டுக்கு வந்து லியானார்டோ. ஓகே, ரைட். இதுக்கு வந்துடுங்க. இதுவும் ஃப்ரீ தான். ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஜிமெயில் வச்சு லொகின் பண்ண சொல்லுவாங்க. லொகின் பண்ணிடுங்க. லியானோட இதோட ப்ராம்ப்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் இமேஜ் ஜெனரேஷன் கொடுத்துருங்க. எல்லா ஆப்ஷனையும் அது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டுமா. ஃபீனிக்ஸ் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஃப்ளெக்ஸில் வச்சுக்கொள்கிறேன்னா ஓகே. இதில் வந்து அந்த ப்ராம்ப்டை நம்ம பேஸ்ட் பண்ணுவோமா. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும், இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு 3 இமேஜ் 4 இமேஜ் ஜெனரேட் ஆகும். இதில் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் இடையில் குவாலிட்டியை பாருங்களா, எப்படி குவாலிட்டின்னு பாருங்கள். இப்போ இந்த கப் மக்கு இருக்குது தானே, அதே மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது தானே, இதெல்லாம் நீங்கள் இங்கே எடிட் பண்ணலாம். இப்போ இதிலே பாருங்கள், உங்களுக்கு எங்கே அது கிரியேட் சர்ரியல் ஹைப்பர் ரியலிஸ்டிக் சீன் ஃபிகர் விக்டோரியன் ஸ்டைல் போன் சைனா டீ கப். இந்த சைனா டீ கப்பை வந்து நீங்கள் வேற ஒரு இதாக மாற்றி விடலாம். ஓகே, இப்போ மாற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நான் சைனா டீ கப் அப்படி இல்லாமல் நான் இதை வந்து வாட்டர் மெலோன்னு மாற்றுறேன். சும்மா என்ன இதான இது வந்து என்ன கட் பண்ணி நான் வந்து இதாக மாற்றுறேன். நீங்கள் ஜென்ரேட் கொடுத்து விட்டீங்கன்னா இது பாருங்கள், இது வித்தியாசமான இன்னும் ஒரு இதை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஓகே, பார்ப்போமா. அப்போ இதில் நீங்கள் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ரீஜெனரேட் பண்ணினாலுமே இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இது எடிட் ஆகலையா. ஓகே, வேறு எங்கேயோ அந்த டீ கப்பை மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து அதோட கம்பேர் பண்ணக்குள்ளே இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இதுகளை நீங்கள் என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். இதை நீங்கள் இப்படி எடிட் பண்ணணும். இப்படி உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டுகளை வந்து நீங்கள் ரீஎடிட் பண்ணலாம். ஓகே, இதில் எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஓகே, ரீரைட் பண்ண சொன்னீங்க. சரி, அதுக்கு ChatGPT தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. குரோக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ChatGPTக்கு ஈக்குவலான நல்ல ஒரு ஹை குவாலிட்டியானதுகள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஓகே, ஜெமினி யூஸ் பண்ணலாம். உங்களோட தேவை மெட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களை தேவைக்கு. பட் இதுதான் கன்செப்ட். இப்படித்தான் நீங்கள் இந்த நல்ல ஃபேமஸான ஒரு கன்செப்டில் உள்ள ChatGPT இமேஜில் உள்ள ChatGPT ப்ராம்ப்ட்ஸை எடுத்து அதுக்கு நீங்கள் ஏஐ அசிஸ்டண்ட்டை கொடுத்து ரீரைட் பண்ண சொன்னீங்கன்னா சரி. ஓகேயா, ரைட். ரீரைட் பண்ணிவிட்டு இப்படி கலெக்ட் பண்ணி எடுங்க. கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் செல் பண்ணுற வெப்சைட்ஸுகளை 1 by 1 சொல்கிறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோன்னா முதலாவது prompt-based.com. இதுதான் பெஸ்ட். நீங்கள்
ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதான். இங்கே வந்து நீங்கள் மிட்ஜர்னி, ChatGPT ப்ராம்ப்ட்டை இங்கே நீங்கள் செல் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி, ஃப்ளெக்ஸ்டு, ஸோ இப்படியான நிறைய ப்ராம்ப்ட்ஸ்கள் இங்கே செல் பண்ணலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து promptrr.io. ஓகே. ஸோ இதுவும் ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸ் தான். பட் சில இதுகள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கேயும் ஈஸியாக நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாமா. ஓகே. பிடிஎஃப் அடுத்து நீங்கள் அதை செல் பண்ணி கொள்ளணும். ஓகே, ரைட். அதே மாதிரி லா ப்ராம்ப்ட். ஓகே, இதுவும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. இது எப்படி செல் பண்ணுறங்கிற கைடு இவங்களே வீடியோ கைட் தந்திருக்காங்க. ஈஸி செட்டப் தான். செட் பண்ணிட்டு நீங்கள் பெரிய ஒரு அமௌண்ட் வைக்காமல் நீங்கள் $2.99, இந்த $3.99, $1.9 இப்படியான ஒரு ஸ்மால் அந்த அமௌண்ட்டில் வச்சிங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு இது இங்கே கிடைக்குமா. அதே மாதிரி ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி AI-Frog.io. ஸோ இதுலேயும் வந்து ப்ராம்ப்ட் நீங்கள் செல் பண்ணலாம். மிட்ஜர்னிட, ChatGPT என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன க்ரைட்டீரியாவில் உள்ளதும் வரும். அதே மாதிரி நியூவஸ்ட் ப்ராம்ப்ட், டெய்லிட, மிட்ஜர்னிட இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட க்ரியேஷனில் தான் இருக்குது சக்ஸஸாக. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து வைப் ப்ராம்ப்ட். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் புது சைட் தான். ஸோ இதில் அப்பளம் இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாலும் ஓகே. நான் ஏதாவது ஒரு இடத்துல அந்த சேல்ஸ் நடந்தாலும் உங்களுக்கு இது வந்து மிட்ஜர்னிடையும் இருக்குது, நீங்கள் லியானோட இருக்குது, ChatGPT ப்ராம்ப்ட்டும் இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் வைஸாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட க்ரியேஷனை இதில் இன்க்ளூட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா. ஸோ இதையும் நீங்கள் தேவையானாக்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மெயினாக வந்து என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், உங்களோட ஒர்க் வந்து இதுக்கு பெக்கில் இருக்கும். அதே மாதிரி இதோட ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆக மாட்டோம். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் $3.99 சேல் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இப்போ இவர் வந்து 500 சேல் நடந்துச்சு. 4 ரிவ்யூஸ், 20 சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த 20 சேல்ஸும் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட், $4, $80 ஏர்ன் பண்ணிக்கிறாரு. இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த சேல்ஸ் வரும் மட்டும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி எடுக்கணும். ஓகே, நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து மணி வராது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு கஸ்டமரோட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணுமா. ஓகே, அதில் நீங்கள் யூசர்ஸ் கூட உள்ளது வந்து ப்ராம்ப்ட் பேஸ் தானே. ஸோ நான் இந்த லிங்கை போடுறேன்னு செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஓகே. ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்குன்னா, அந்த ஒர்க் மூலமாக மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்னோட ஜாப் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஈஸியான டாஸ்க். அதில் இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஜாப்ஸ் வர, ஏஐ ரிலேட்டடான மணி மேக்கிங் வர நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோமா. ஓகே, தேவையான கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்கள்.